வணக்கம். இன்னைக்கு நாம வேல்மாறல் மகா மந்திரத்தை பத்தி பார்க்க போறோம். இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். முக்கியமா தீராத நோய்களை தீர்க்கவும் எல்லா விதமான ஆபத்துகள்ல இருந்தும் நம்மள பாதுகாக்கவும் இது உதவுதுன்னு சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் தீர்க்கவே முடியாத சில பிரச்சனைகள் வந்து நிற்கும். அந்த மாதிரி நேரத்துல நம்ம அறியாமலேயே ஒரு தெய்வீக சக்தி நமக்கு உதவ வராதான்னு நம்ம தேட ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட ஒரு தேடலுக்கு கிடைச்ச பதில்தான் இந்த வேல்மாறல் மகா மந்திரம். இத பக்தர்கள் வெறும் ஒரு ஸ்லோகம் மாதிரி பார்க்கல, தங்களோட எல்லா துன்பங்களையும் தீர்க்கிற ஒரு தெய்வீக மருந்தா பார்க்கறாங்க. சரி, அப்படி என்னதான் இதுல இருக்கு? வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த முழு விளக்கத்திலையும் வேல்மாறல்னா என்ன, அது எப்படி உருவாச்சு, அதோட சக்தி என்ன, அதை எப்படி 48 நாட்கள் பாராயணம் செய்யணும், கடைசியா இது எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்றத பத்தி நாம பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த மந்திரத்தை ஏன் லட்சக்கணக்கான பக்தர்கள் இவ்வளவு உயர்வா மதிக்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கலாம். முருகனோட கையில இருக்கிற வேல் அது வெறும் ஒரு ஆயுதம் கிடையாது, அது தீமையை அழிக்கிற ஞானத்தோட சின்னம். இந்த வேல்மாறல் மந்திரம் அந்த தெய்வீக வேலாயுதத்தோட சக்தியை வரவழைச்சு நம்மள சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படுது. இந்த வேல்மாறல் உருவான கதையே ரொம்ப சுவாரஸ்யமானது. இதுக்குள்ள ஒரு 15ஆம் நூற்றாண்டு மகானும் ஒரு 20ஆம் நூற்றாண்டு ஞானியும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வள்ளிமலை சுவாமிகள் புதுசா எந்த ஒரு வரியும் எழுதவே இல்ல. அருணகிரிநாதர் எழுதின அந்த 16 வரிகளை எடுத்து அதோட வரிசைய மாத்தி மாத்தி அடுக்கி ஒரு 64 வரி மந்திரமா உருவாக்குனாரு. அப்படி செஞ்சது மூலியமா அந்த மூல வரிகளுக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு பிரம்மாண்டமான சக்திய அவர் வெளிக்கொண்டு வந்திருக்காரு. இந்த மந்திரம் எப்படி உருவாச்சு தெரியுமா? ஒரு மந்திரவாதி வள்ளிமலை சுவாமிகளுக்கு சவால் விட்டு அவரோட பேச்சை நிறுத்திட்டான். அந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் சுவாமிகள் மனசுக்குள்ளேயே அருணகிரிநாதரோட வேல் வகுப்ப ஒரு புதிய வடிவத்துல மாத்தி அமைச்சார். அந்த நொடியில தான் இன்னைக்கு நாம சொல்ற வேல்மாறல் பிறந்தது. அவர் மனசுக்குள்ள அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த மந்திரவாதியால தாங்க முடியல. உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சு கடைசியில சுவாமிகள் கிட்ட வந்து சரணடைஞ்சிட்டான். இதுவே அந்த புதுசா உருவான மந்திரத்தோட உடனடி சக்திக்கு ஒரு பெரிய சாட்சி. சரி, அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்றதுனால பக்தர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு நம்புறாங்க. வாங்க அதை ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல உடல் ரீதியான நன்மைகள். பல வருஷமா இருந்த நோய்கள் குணமானதாகவும் ஆபரேஷன் சமயத்துல மனதைரியம் கிடைச்சதாகவும் நிறைய பேர் தங்களோட அனுபவங்களை பகிர்ந்திருக்காங்க. அடுத்தது மனநலம். இந்த மந்திரத்தோட ரிதம் நம்ம மனசுல இருக்கிற தேவையில்லாத கவலை, பயம், குழப்பம் எல்லாத்தையும் நீக்கி ஒரு ஆழமான அமைதியை கொடுக்கும்னு நம்பப்படுது. இது வெறும் உடல் மனநலத்தோட நிக்கல, இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக கவசமா செயல்படுது. வெளியிலிருந்து வர்ற பில்லி, சூனியம், கண்டிஷ்டி மாதிரி விஷயங்கள்ல இருந்து மட்டும் இல்ல, நமக்குள்ளேயே இருக்கிற கோவம், கர்வம் மாதிரி உள் எதிரிகள் கிட்ட இருந்தும் நம்மள பாதுகாக்குது. சரி, இந்த மந்திரத்தோட முழு பலனையும் அனுபவிக்க இத பாராயணம் செய்ய ஒரு குறிப்பிட்ட முறை இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த பாராயணத்தை ஒரு மண்டலம், அதாவது தொடர்ச்சியா 48 நாட்களுக்கு செய்யணும்னு சொல்லப்படுது. இந்த 48 நாட்களுங்கிறது ஒரு ஆன்மீக பயிற்சியை முழுமையா முடிக்க தேவையான ஒரு கால சுழற்சியா பார்க்கப்படுது. இத பண்ற முறை ரொம்ப எளிமையானது. முதல்ல விநாயகரை வணங்கி ஆரம்பிக்கணும். அப்புறம் மகாமந்திர மூல வரியை 20 தடவை சொல்லணும். அடுத்து வேல்மாறலோட 64 வரியையும் சொல்லணும். ஒவ்வொரு வரிக்கும் நடுவுல அந்த மூல மந்திரத்தை ஒரு தடவை சொல்லணும். கடைசியா மறுபடியும் 20 தடவை மூலமந்திரத்தை சொல்லி முடிக்கணும். இந்த பாராயணத்தோட இதயமே இந்த மூலவரி தான். திருத்தணியில் உதித்தருளும்னு தொடங்குற இந்த வரிய திரும்ப திரும்ப சொல்றதுனாலதான் மந்திரத்தோட சக்தி பன்மடங்கு அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. இதுதான் இந்த மந்திரத்தோட மையப்புள்ளி. இதுவரைக்கும் நாம சடங்குகள், நன்மைகள் பத்தி பார்த்தோம். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல இந்த வேல்மாறல் நமக்கு சொல்ல வர முக்கியமான பாடம் என்ன? நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வேல்மாறல்ங்கிறது நம்ம தேவைகளை நிறைவேற்றுறதுக்கான ஒரு கருவி மட்டும் கிடையாது. அதோட உண்மையான நோக்கம் ரொம்ப ஆழமானது. நம்ம பிரச்சனைகளை தீர்க்கிறத விட நம்மள ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு கொண்டு போறதுதான் அதோட நோக்கம். அப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா சரணாகதி தான். முருகனோட வேல் நம்மளை காக்குங்கிற முழுமையான நம்பிக்கையோட நம்ம சரணடையும் போது பயம் தைரியமா மாறும், பலவீனம் பலமா மாறும், இருட்டு விலகி வெளிச்சம் வரும். மந்திரத்தோட சக்தி நம்மளோட நம்பிக்கையோட ஆழத்துல தான் இருக்கு. இந்த விளக்கம் உங்களுக்கு வேல்மாறல் போறதுக்கான பாதையை காட்டியிருக்கலாம். ஆனா எல்லா ஆன்மீக பயிற்சிகளையும் போலவே இந்த பயணமும் ரொம்பவே தனிப்பட்ட ஒரு அனுபவம். உங்க நம்பிக்கையோட உண்மையான சக்தியை உணர நீங்க தயாரா இருக்கீங்களா?